ஹலோ யூஎஸ், இந்த வீடியோவில் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்க தரமான 5 மூவிஸ்க்கான லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் இருக்கிற 5 மூவிஸுமே மஸ்ட் வாட்ச் அண்ட் ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கேட்டகரியில் இதுவரை போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா அந்த கேட்டகரிக்கான பிளேலிஸ்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு மற்ற வீடியோஸையுமே செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்க மூவி த ஸ்விண்ட்லர்ஸ். இந்த படத்தோட டைரக்டர் ஜாங் சாங் வாங். இந்த மூவி 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட வில்லன் சிட் ஃபண்ட் நடத்தி பணத்தை ஏமாத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். அவனுக்கு போலி பாஸ்போர்ட்டை ஹீரோட அப்பா தான் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது வில்லன் ஹீரோட அப்பாவையுமே கொலை பண்ணிடுறான். இதனால ஹீரோ வில்லனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு கட்டத்தில் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கூட சேர்ந்து வில்லனை வெளியே கொண்டு வரதுக்காக ஹீரோ கிளம்புறங்கிறாரு. இதுக்காக அவர் என்னெல்லாம் பண்றாரு, இதுக்கப்புறம் கதையில அடுத்தடுத்து நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதா படத்தோட கதை. படத்தோட ஸ்கிரீன் பிளேலாம் போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டிங்காவே பண்ணிருக்காங்க. படத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ரிவீல் ஆகும்போது ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு. படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் கதைக்கு தேவையானதை ரொம்பவும் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒரு சூப்பரான கொரியன் கிரைம் மூவி பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க மூவி ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங். இந்த படத்தோட டைரக்டர் ஜே.டி. மோல்னர். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஸ்டோரியை 6 சாப்டரா நரேட் பண்ணிருக்காங்க. அதுவும் லீனியரா இல்லாம நான் லீனியரா தான் சொல்லியிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்கே 3வது சாப்டர்ல தான் தொடங்கும். அதுல ஒரு லேடி கார்ல ரொம்பவே ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடி ஒருத்தன் கார்ல கன்னோட அவங்கள சேஸ் பண்ணிட்டு வரான். அவங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு அந்த லேடி உயிரை கையில பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் யாரு, எதுக்காக இந்த சேசிங், இறுதியா யாருக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறதா படத்தோட கதை. 2018 இருந்து 2020 அமெரிக்காவில் நடந்த மர்டரை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரிங்கிறது லீனியரா சொல்லியிருந்தா ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். ஆனா இதை இவங்க நான் லீனியரா நரேட் பண்ணது தான் படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாவே அமைஞ்சிருக்கு. இதனால தான் படத்தோட ட்விஸ்டே வெறித்தனமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்டா வந்துட்டே இருக்கும். அந்த அளவுக்கு படத்துக்கு ஒரு எக்ஸலண்டான ரைட்டிங்னே சொல்லலாம். இதனால எதையுமே ரிவீல் பண்ணாம ஸ்டோரியை மேலோட்டமா தான் சொல்லியிருக்கேன். லீட் ரோல்ஸ் பிளே பண்ண வில்லா ஃபிட்ஸெரால்டும் கைல் கேல்னரும் ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ஒரு சூப்பரான த்ரில்லர் மூவி. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மூவி டாக்ஸி டிரைவர். இந்த படத்தோட டைரக்டர் ஜாங் ஹூன். இந்த மூவி 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோ ஒரு டாக்ஸி டிரைவரா இருக்காரு. வங்ஜூங்கிற இடத்துல உள்நாட்டு கலவரம் நடந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு கட்டத்துல ஒரு ஜேர்னலிஸ்ட் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் கூட்டிட்டு வந்தா லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்கும்னு ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. அதோட ஒரு கட்டத்துல அவரை கூட்டிட்டுமே அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. இவங்க அங்க போனதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது, இறுதியா அதுல என்னதான் ஆச்சு அப்படிங்கறத படத்தோட கதை. 1980s நடந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கேரக்டர்ஸை எழுதுனதுக்கு ஏற்ற மாதிரியே படத்தில் நடிச்சவங்களுமே ஒரு டாப் நாச்சான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. கதையோட வர காமெடி சீன்ஸுமே சிரிக்கிற மாதிரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மெயினா படத்தில் வர எமோஷனல் சீன்ஸ்லாம் ஆடியன்ஸ்க்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். ஒரு சூப்பரான கொரியன் மூவி பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 2nd இடத்துல இருக்க மூவி த கவுண்ட் ஆஃப் மாண்டி கிறிஸ்டோ. இந்த படத்தை 2 பேரும் சேர்ந்தா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணை ஹீரோ நடுக்கடலை காப்பாத்துறாரு. இது அந்த கப்பலோட கேப்டனுக்கு சுத்தமா பிடிக்கல. கரைக்கு வந்ததுமே அந்த கப்பலோட ஓனர் கிட்ட போட்டு கொடுக்குறாரு. ஆனா அந்த ஓனர் அந்த கேப்டனை திட்டிட்டு ஒரு புது கேப்டனா நம்ம ஹீரோவை நியமிக்கிறாரு. இதனால அந்த பழைய கேப்டன் நம்ம ஹீரோ மேல இன்னுமே கோவப்படுறாரு. ஒரு கட்டத்துல இந்த எக்ஸ் கேப்டனோட இன்னும் 2 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோக்கு எதிராக சூழ்ச்சி பண்றாங்க. இதுல மாட்டின நம்ம ஹீரோவை தூக்கி நடுக்கடல் இருக்கிற ஒரு பிரிசன்ல போட்டுறாங்க. இதுக்கப்புறம் கதையில பல சம்பவங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத படத்தோட கதை. த கவுண்ட் ஆஃப் மாண்டி கிறிஸ்டோங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரியை சுத்தி ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் இந்த படத்துல இருக்காங்கிற ஃபீல் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவும் சுவாரஸ்யமா இருக்கும். அதனால எதையுமே ரிவீல் பண்ணல, நீங்க படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. படத்தில் நடிச்ச எல்லாருமே எக்ஸலண்டாவே நடிச்சிருக்காங்க. அதுலயும் ஹீரோ ஒரு செமையான பர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. மேக்கிங் வைஸுமே படம் குவாலிட்டியாவே வந்திருக்கு. ஒரு தரமான பிரெஞ்சு மூவி. மிஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 1st இடத்துல இருக்க மூவி ட்வைலைட் ஆஃப் த வாரியர்ஸ் வால்டின். இந்த படத்தோட டைரக்டர் சோய் சியாங். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோ ஒரு வெறித்தனமான ஃபைட்டரா இருக்காரு. இவரு ஒரு ரெஃப்யூஜியா தான் அந்த ஊருக்குள்ள வந்திருப்பாரு. இதனால நம்ம ஹீரோக்கு எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே கிடையாது. இதை யூஸ் பண்ணிக்கிட்ட ஒருத்தன் ஹீரோக்கு பர்மனன்ட் ஐடி ப்ரூஃப் வாங்கி தரேன்னு சொல்லி அவர் ஃபைட் பண்ண வச்சு காசு பார்க்கறான். ஒரு கட்டத்துல அவன் ஏமாத்துறான்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு வால்டு சிட்டிங்கிற இடத்துக்கு போயிடுறாரு. அந்த வால்டு சிட்டியுமே ஒரு சாதாரணமான பிளேஸ் கிடையாது. ரொம்பவும் டேஞ்சரஸான ஒரு
இடம் தான் அந்த வால்டு சிட்டி. இதுக்கப்புறம் அங்கே என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத படத்தோட கதை. இந்த படத்தை சிட்டி ஆஃப் டார்க்னஸ்ங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. படத்தில் மெயின் கேரக்டர்ஸாக எழுதுனா எல்லா கேரக்டரையுமே ரொம்பவும் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் நடித்தவங்களையுமே ஒரு எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸும் அதுக்கான கொரியோகிராஃபியுமே வெறித்தனமாகவே பண்ணியிருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், விஎஃப்எக்ஸ், சவுண்ட் டிசைனு, டெக்னிக்கல் வைஸுமே ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு படம் தான் இது. வால்டு சிட்டிங்கிற அந்த இடத்துக்கு போட்ட செட் ஒர்க்குமே அவுட்ஸ்டாண்டிங்காகவே இருந்துச்சு. ஒரு செம்மையான மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆக்ஷன் மூவி. ஸோ டோன்ட் மிஸ் இட். அவ்வளோதான், வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 5 வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா மறக்காமல் எபிக் ஃபிலிம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.